அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று மதுரை திருமலை நாயக்கன். இவன் அரசியல் சூழ்ச்சிகளில் மிகவும் கைதேர்ந்தவன். மைசூர் மன்னனான கந்திரீவன் அவனிடம் அடைக்கலம் புகுந்திருந்த ஸ்ரீரங்கன் இழந்த தன்னுடைய பேரரசை மீட்டுக்கொள்ளும் பொருட்டு பல வகையான முயற்சிகளை மேற்கொண்டவன். ஆனால் திருமலை நாயக்கனின் துரோகம் சூழ்ச்சி தடையாக நின்றது. திருமலை நாயக்கனுக்கும் கந்திரீவனுக்கும் இடையே பகைமை வளர்ந்து கொண்டே இருந்தது. அதனால் தனது பேரரசான ஸ்ரீரங்கனுக்கு எவ்விதமான உதவியும் செய்யாத ஏமாற்றும் எண்ணத்துடன் காலம் தாழ்த்தி வந்தான் திருமலை நாயக்கன். திருமலை நாயக்கனுக்கும் கந்திரீவனுக்கும் பகைமை இருந்த காரணத்தினால் கந்திரீவன் பகைவரின் மூக்கையும் மேல் உதட்டையும் அறுத்து எடுக்கக்கூடிய கூர்மையான கருவி ஒன்றை வடித்தான். அவனுடைய படை வீரர்கள் மதுரை சீமையில் புகுந்து மக்களின் மூக்குகளை அரிந்து மூட்டை மூட்டையாக கட்டி மைசூருக்கு அனுப்பி தக்க பரிசும் பெற்றனர். இதனை கண்ட திருமலை நாயக்கன் அவனுக்கு சளைத்தவன் அல்ல. அவனுடைய ஏவலின் பேரில் அவனுடைய படை வீரர்களும் மைசூர் சீமை எல்லைக்குள் நுழைந்து மக்களின் மூக்குகளை மூட்டை மூட்டையாக மதுரைக்கு அனுப்பி வைத்தனர். இக்கொடுமையான மூக்கு போரை தொடங்கி வைத்த கந்திரீவனின் மூக்கும் பறிபோனது. இந்த மூக்கு போரானது அக்கால அரசியலை இழிவுபடுத்தியது அன்றி அந்நியரான போர்ச்சுகீசியர், ஆங்கிலேயர் ஆகியவர்களுக்கு கை தூக்காக பயன்பட்டது. மைசூர், மதுரை 2 நகரங்களுக்கு இடையே மூக்கறுப்பு போர் நடைபெற்று கொண்டிருந்த போது ராபர்ட் டி நொபிலி என்ற ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் மதுரையில் தங்கியிருந்து கிறித்தவ சமய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். நாட்டு மக்களுடன் நெருங்கி பழகி வந்தார். துறவி போலவே உடை உடுத்திய அவர் தம்மை ரோமாபுரி ஐயர் என்று கூறிக்கொண்டார். மக்களுடைய பழக்க வழக்கங்களை தாமும் பயின்று அவர்களிடம் தாம் கண்ட கண்மூடி பழக்க வழக்கங்களை புறக்கணிக்காமல் அவர்களுடைய இதயங்களில் இடம் கொண்டார். அவர் இந்துக்களைப் போலவே வாழ்ந்து வந்ததை கண்ட கிறித்தவர்களுக்கு அவர் மேல் பொறாமையும் ஐயமும் எழுந்தது உண்டு. திருமலை நாயக்கன் தன் ஆட்சி வரம்பின் விரிவுக்காகவும் புகழ் தேடியும் திருவிதாங்கூரின் மேல் படையெடுத்தான். அவன் படையெடுத்த ஆண்டு 1634 35 வரை. அப்போரில் வெற்றி வாகை சூடிய ராமநாதபுரம் சேதுபதியின் மேலும் போர் தொடுத்து வெற்றி கண்டான். அவன் போர்ச்சுகீசியருடன் நட்புறவு கொண்டாலும் டச்சுக்காரர்களை வெறுத்து வந்தான். கிறித்தவ பாதிரிமார்களிடம் அவனுக்கு மிக்க இரக்கம் உண்டு. நெஞ்சின் வலிமையாலும் போர் திறத்தாலும் திருமலை நாயக்கன் மேம்பாடு அடைந்தவன். பெருங்கொடையில் சிறந்தவன். கோயில் திருப்பணிகளிலும் அரண்மனைகள் கட்டுவதிலும் பேரார்வம் காட்டினான். வடமொழியில் பேரறிஞராக விளங்கிய நீலகண்ட தீட்சிதர் பிறந்து வந்தான். அவர் புகழ்பெற்ற பல வடமொழி நூல்களை இயற்றியுள்ளார். நூல்கள்
கங்காவதாரணம், நலசரித நாடகம், நீலகண்ட விஷயம். தஞ்சாவூரின் மராட்டிய மன்னன் 2ஆம் ஷாஜியின் அரசவை பண்டிதரான ராமபத்ர தீட்சிதர் நீலகண்டனின் குருவாக விளங்கியவர். இவனுடைய ஆட்சிக்கு பிறகு அவன் மகன் ஒரு சில மாதங்களே அரசாண்டான். அவனை அடுத்து அவன் மகன் 1ஆம் சொக்கநாத நாயக்கன் தன் 16ஆம் ஆண்டில் அரசுக்கட்டில் ஏறினான். நல்லதொரு சூழ்நிலையில் அவனுடைய ஆட்சி துவங்கியது. சொக்கநாதன் மதுரையை விட்டு திருச்சிராப்பள்ளியை தனது தலைநகரமாக மாற்றிக்கொண்டான். அவன் தஞ்சாவூரையும் கைப்பற்றினான். மராட்டியருக்கு விட்டு கொடுக்கும் நிலைமையும் ஏற்பட்டது. மைசூரும் அவனை நெருக்கத் தொடங்கிற்று. சேலமும் கோயமுத்தூரும் அவன் கையை விட்டு நழுவிக்கொண்டன. சொக்கநாத நாயக்கன் பல இன்னல்களுக்கு ஆளாகி முஸ்லிம்களும் மராட்டியரும் திருச்சிராப்பள்ளியின் மேல் படையெடுத்தனர். சொக்கநாதன் ராமநாதபுரம், தஞ்சாவூர், மைசூர் ஆகிய தேசங்களுடன் போரிட்டான். ருஸ்தும் கான் என்ற முஸ்லிம் நாடோடி ஒருவன் 1687 திருச்சிராப்பள்ளியை கைப்பற்றி நாயக்கனின் அரியணையில் 2 ஆண்டுகள் அமர்ந்து இன்புற்றான். நாயக்கனின் அரசாண்மை, படைபலம், துணைநலம், குடிவளம் எவ்வளவு தாழ்ந்து இருந்திருக்கு என்பதை இந்நிகழ்ச்சி எடுத்து காட்டுகின்றது. சொக்கநாதனின் ஆட்சிகால இறுதி ஆண்டுகளில் மைசூர் படைகள் வந்து திருச்சிராப்பள்ளியை முற்றுகையிட்டன. ஆனால் செஞ்சி, தஞ்சாவூர் மராட்டிய மன்னரின் துணையை கொண்டு சொக்கநாதன் மைசூர் படைகளை திருச்சிராப்பள்ளியிலிருந்து விரட்டி அடித்தான். நன்றி.